மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மதவரி பிடிச்ச சங்கிகள் பலவிதம். அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். இன்னைக்கு ஒரு வினோத சங்கி, விசித்திர சங்கி, எச்ச சங்கியை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால மனசை கல்லாக்கிட்டு வீடியோ பாருங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வினோத சங்கி ஹலால் அப்படின்னா எச்ச துப்புறது, அதுவும் பல்லு விளக்காம எச்ச துப்புறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினோத சங்கியை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் பேரு கவனகர் ஐயா. இவர் யோகா சொல்லித்தரேன், 100 வயசு வரைக்கும் இளமையா வாழ வைக்கிறேன், இந்த ஹோட்டல்ல இந்த வகுப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி இதை ஒரு வியாபாரமா செய்யக்கூடிய ஒரு விசித்திர வியாபாரி. கவனகர் ஐயா, சௌக்கியமா? வணக்கம். விழிப்பாயுதமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. விழிப்பாயுதமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் கவர்னர் கர்ஜனை அப்படின்னு சொல்லி தான் இவருடைய வீடியோவை ஆரம்பிப்பாரு. விழிப்பாயுதமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த களத்துடன் வைக்கிறது கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. பார்க்கவே பவன் கல்யாணுக்கு பாவாடை சட்டை போட்ட மாதிரி பலன்னு இருக்கக்கூடிய நம்ம தலை ஹலாலை பத்தி பயங்கரமா வன்மத்தை கக்குறாரு. அதுக்கு முன்னாடி திமுகவை பத்திலாம் லைட்டா பேசிட்டு ஆரம்பிக்கிறாரு. அதையே இந்த பிச்சைக்கார பயிலுக, இந்த திமுக கம்யூனிஸ்ட்டு, இந்த கபோதி பயில்கள்லாம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சொல்லுவான். திமுக கம்யூனிஸ்ட் இவங்களாம் பிச்சைக்கார பசங்களாம். இதை சொல்றாரு. இவர் பெரிய மில்லியனர், எலான் மஸ்குக்கு எதிர் வீடு, அம்பானி அதானிக்கு அத்தை பையன். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. ஓகே, இப்போ இந்த பெருசு ஹலாலை பத்தி பேச போது பாருங்க. தல, நீ பேசு. உன் மூஞ்ச ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, நான் திரும்பிக்கிறேன், நீ பேசு. ஆரம்பத்தில் நான் ஹலால்னா என்ன நினச்சேன், ஏதோ மந்திரம் ஓதிட்டு அறுப்பாங்க போல் கிடாயின்னு நினச்சேன். அப்புறம் கோர்ட்டுக்கு சிசிடிவியில் பார்த்து என்னடா ஹலால்னு கோர்ட்டுக்கு விசாரணை பண்ணும்போது தான், ஆமாம் எங்கள் வேதத்தில் அப்படி தான் போட்டிருக்கு, நாங்கள் எச்ச துப்புறது தான் ஹலால்னு போட்டிருக்கோம். ஹலால் அப்படின்னா எச்ச துப்பி கொடுக்கக்கூடிய உணவுகளாம். இதை தான் இஸ்லாமிய வேதத்தில், அதாவது குரானில் சொல்லப்பட்டிருக்குதான். இது யாரோ கோமாவில் இருந்தவங்க கோர்ட்டில் சொன்னாங்களாம். அது கூட அந்த எச்சை எப்படி துப்பி கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு விளக்கம் ஒன்று கொடுப்பாரு பாருங்க. ஆமாம் எங்கள் வேதத்தில் அப்படி தான் போட்டிருக்கு, நாங்கள் எச்ச துப்புறது தான் ஹலால்னு போட்டிருக்கோம். அதுவும் பல் தேய்க்காத வாயில் எச்ச துப்பணும். சரி, இந்த ஜிப்பா இப்படி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாரு ஹலால் அப்படின்னா எச்ச துப்பி கொடுக்கறது, அதுவும் பல்லு விளக்காமல் எச்ச துப்பி கொடுக்கறதுன்னு சொல்லி, இதெல்லாம் உண்மையா? இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த பெருசு சில ஆதாரங்களை காட்டுவார். அதையும் பார்த்துட்டு வாங்க. அது இதோட நாராசமாக இருக்கும். மறுபடியும் இந்த மூஞ்சி வர பார்க்கணுமா? பெருச பேசு. இப்போ ஒரு வீடியோ காமிக்கிறேன். மினரல் வாட்ரு உனக்கு பெரிய கேனில் நிரப்புறான். அவன் எப்படி ஒவ்வொரு கேனையும் சுத்தம் பண்ணதும் அதில் எப்படி எச்சத்துப்புறான்னு பார். எவனோ ஒருத்தர் தண்ணி கேன் கழுவுறான், அதில் எச்ச துப்புறான். அவன் இஸ்லாம்ன்றதுக்கு உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது? அவன் இஸ்லாம்ன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இதை கேட்டால் சங்கிக்கிட்ட ஆதாரமும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, சமீபத்தில் ஊப்பியில் ரீனா அப்படின்ற ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க ஓனர் மேலே, வீட்டு வேலை செய்கிற பொண்ணு, அவங்க ஓனர் மேலே ஏதோ கோவம் போல். அந்த கோவத்தில் என்ன பண்ணுச்சு, மாவு பிணையும் போது அதில் சிறுநீர் கலந்து அந்த மாவு பிணைஞ்சி கொடுத்துருச்சு. இந்த பொண்ணு முஸ்லீம் கிடையாது, அந்த பொண்ணு பேர் ரீனா. அந்த மாதிரி எவனோ ஒருத்தர் எச்ச துப்புறான். அவன் முஸ்லீம்ன்றதுக்கு எந்த ஆதாரமே கிடையாது. இப்படி ஆதாரமே இல்லாம இந்த பெருசு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுது. ஏன் இப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனோமா, ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த பெருசு இதோட உடல நெக்ஸ்ட் இன்னொரு ஆதாரத்தையும் காட்டுவாரு. பெரிய சிஐடி ஜங்கர்னு நினப்பு போல. பெருசே, அதையும் காட்டி தொலை. இப்போ பாரு, இதில் பேரிச்சம்பழத்தை பேக் பண்ணுறேன். ஒவ்வொரு பேரிச்சம்பழ பாக்கெட்லேயும் எப்படி எச்ச துப்புறான்னு பாரு. இதை ஒரு ஆதாரம்னு சொல்லி இந்த சேதாரமான மூஞ்சி காட்டுது. அந்த வீடியோவில் அவன் இஸ்லாமியன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமே காட்டலை. சரி, இது உண்மையான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்,
பேட்டி டிவி டீம் மூலயமா அந்த வீடியோவை ஒவ்வொரு க்ரீஃபமாக எடுத்து ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா இது நடந்தது சைனாவில் ஸ்னீசெங்கன் அப்படின்ற ஒரு பழக்கடை பஜார். இந்த பழக்கடை பஜாரில் என்ன பண்ணுவாங்கன்னா பழங்களுக்கு ஸ்ப்ரே மூலமாக தண்ணி தெளிப்பாங்க. அதில் ஒரு சைனா கடைக்காரன் என்ன பண்ணியிருக்கான், அவன்கிட்ட ஸ்ப்ரே இல்லை போல் வாயில் தண்ணியை ஊற்றி பூன்னு துப்பிட்டான். அது நடந்தது 2022. எவனோ ஒரு சைனாக்காரன் 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஏதோ ஒரு தப்பை எடுத்துகிட்டு வந்து இந்த எச்சசங்கி இது செஞ்சது முஸ்லீம் தான், இதுதான் ஹலால் அப்படின்னு சொல்லி வன்மத்தை பரப்புது. இதில் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, எவனோ ஒருத்தன் தண்ணி கேனில் எச்ச துப்புறான், அவனை முஸ்லீம்னு சொல்லுது. எவனோ ஒரு சைனாக்காரன் வாயில் எதையோ ஊற்றி துப்புறான், அவனும் முஸ்லீம்னு சொல்லி வன்மத்தை பரப்பு இந்த ஜிகு பெருசு. இவர் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாரு? எதையாவது ஓப்பன் பண்ணி பார்ப்பாரோ? பார்த்தாலும் பார்ப்பாரு, ஆள் மஜாவாகிறாரு மண்டையில் பேட்லாம் கட்டிக்கிட்டு. இது மட்டும் இல்லை, அடுத்து இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஹோட்டலை பற்றி இந்த வன்மவாதி எப்படிலாம் வாந்தி எடுப்பார் பாருங்க. மறுபடியும் பார்க்கணுமா? இப்போ நீங்கள் எந்த பாய்கடை பிரியாணியை சாப்பிட்டாலும் சரி, அது எச்சத்துப்பண்ண பிரியாணி தான். யோசிங்க. அவன் சொல்கிறான், நீ இவ்வளோ பெரிய ஹை ஸ்டார் மாதிரி ஹோட்டல் இருக்க முஸ்லீம் ஹோட்டலில் உட்காந்தாலும் நீ குடும்பத்தோடு உட்காந்துருப்ப. நல்ல கார் பார்க்கிங் வசதி உள்ள பெரிய ஹோட்டல், நல்ல காஸ்ட்லியான ஹோட்டல் தான். அப்படியே வலுன்னு உனக்கு கண்ணாடி மாளிகை மாதிரி ஹோட்டலாக இருக்கும். சென்னையிலலாம் நிறைய ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் உட்காந்தாலும் அந்த சர்வரு அங்கே போய் ஆர்டர் கொடுத்த உடனே அவன் இஸ்லாமியனா காஃபிரான்னு சொல்லணும். அது இஸ்லாமியில் நடத்தக்கூடிய ஹோட்டலில் மட்டும் இது நடக்குது. அப்போ சொன்ன உடனே உங்களுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்ப, ஆஹா கட்டாய் பன்னீர் சும்மா கமகமன்னு மணக்க வருதுன்னு. எல்லாம் முடிச்சுட்டு எச்சத்துப்புறத்துக்கு ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன்கிட்ட போய் துப்பிட்டு தான் உனக்கு அது வந்து சேரும். தேவைதானா உனக்கு? யோசி. எவ்வளோ ஒரு கேடு கட்ட பேசி பாருங்க. ஏயா பெருசு, நீ தான் அவன் என்ன மதம் இவன் என்ன மதம்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு பார்த்தா ஹோட்டலுக்காரனும் அதே மாதிரி பார்த்துட்டு இருப்பான். எவ்வளோ ஒரு அபாண்டமாக பழிய போடுது பாருங்க. முஸ்லீம்கள் நடத்துகிற ஹோட்டலில் வந்து வர கஸ்டமர் வந்து முஸ்லீமா காஃபிரான்னு சொல்லி சர்வர் வந்து உள்ளே போய் பார்ப்பாராம், உள்ளே போய் சொல்லுவாராம். அங்கே வந்து முஸ்லீம் அல்லாத கஸ்டமராக இருந்தால் எச்சை துப்புறதுக்குனே உள்ளே ஒருத்தர் இருப்பானா, அவன் வந்து எச்சையை துப்பி கொடுப்பானா. ஒரு மதத்தையே, ஒரு சமூகத்தையே, ஒரு சமூகம் நடத்தக்கூடிய தொழிலையே எவ்வளோ கேவலமாக பேச பாருங்க இந்த கிளப்போல்டு. அதனால் இந்த வீடியோ மூலயமா இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஒரு வேண்டுகோள் நினச்சிக்கிறேன். இப்படி வன்மத்தை பரப்பி, அவதூறை பரப்பி, பொய்யை பரப்பி, மதத்தை வச்சு மக்களை பிரிக்க நினைக்கக்கூடிய இது மாதிரி கலவரவாதிகள் மேலே உடனே கண்டிப்பாக வழக்கு பதிவு செஞ்சே ஆகணும். இது வந்து அமரனை விட மோசமான குமரன், கல்ட்டு குமரன். இதை தூக்கி உள்ள போடணும் சார். இவன் என்ன பண்ண சார்? மொத்தத்தில் என்ன அப்படின்னா, ஊபி, குஜராத்து, ஹரியானா, மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் ஒரு கலவரம், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முஸ்லீம்களை குறி வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்து மேலே, அவங்க பொருளாதாரத்து மேலே தான் தாக்குதல் நடத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. பண்ணணும்னு நினச்சாலும் அவங்கள வந்து இந்துக்களே ஓட விரட்டி அடிப்பாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கலவரம் பண்ண முடியலன்னு சொல்லி இந்த மாதிரியான கண்ட கர்மத்தெல்லாம் வாந்தி எடுத்து வைக்கிறாங்க. இன்னும் இந்த ஆளு தமிழ்நாடு அரசு பற்றியும், திமுக, கம்யூனிஸ்ட் இவங்களாம் பற்றி ரொம்ப அசிங்கமாக அவதூறா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு. அதையும் பாருங்க. இந்த தேவடியான்ஸ் மாடல் அரசு நடத்துகிறானே இவங்க எங்கள் கூட்டம் நடத்தினாலும் அந்த குவார்ட்ரு கொடுப்பானோ, ஒரு குவார்ட்ரு சாராயம், அப்புறம் இந்த எச்சத்துப்புன பிரியாணி ஒரு பாக்கெட் கொடுப்பேன். அது அவனுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கலாம். இந்த இவங்க இருக்காங்களே போராளி பொறிக்கிங்க, திராவிட இயக்கங்களை ஆதரிக்கிற பிச்சைக்கார பயல்கள்லாம் போய் சாப்பிட்டோம். ஏன்னா அவனுக்கு எதை மோண்டு கொடுத்தாலும் சாப்பிடுவேன், வேறு மாதிரி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அவனுக்கு வந்து மானம், ஈனம், ரோஷம் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இப்படி பாஜக RSS உடைய கொள்கையை பரப்பி அந்த நச்சு கருத்துக்களை மக்கள்கிட்ட பரப்புறதுக்காக இந்த மாதிரி பல பேர் துடிக்கிறாங்க. ஒரு மதத்தையே கேவலமாக பேசி, ஒரு அரசாங்கத்தையே தேவடியா மாடல் அரசுன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தையே கேவலப்படுத்துகிற இது மாதிரி கலவர விரும்புகளை காவல்துறை வந்து சும்மாவே விடக்கூடாது. உள்ளே போட்டு பாத்ரூமில் வழி கூட வைக்கணும். ஓரளவுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது, பீச்சு தான். ஓகே, கடைசியாக இந்த விஷயத்தில் வந்து ஒரு தெளிவு ஒன்று வேணும். ஹலால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகமாக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். எந்த ஒரு செயல் செய்தாலுமே சரி அதில் நேர்மை இருக்கணும், யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். இதுதான் ஹலால். இதையே இறைச்சி விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம்
இது எல்லாத்தையும் அறக்கும்போது அதில் கூட ஜீவகாரியத்தோடு அறக்கணும். கூர்மையான கத்தியை வச்சு அறக்கணும். தரன்னு இழுத்துட்டு போய் அறக்கக்கூடாது. அப்படி அறக்கும் போது கூட கழுத்தோட இந்த பகுதியில் அறக்கணும். ஏன்னா இங்கே தான் உணவு குழாய், இரத்த குழாய், மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள்லாம் இருக்கும். இப்படி அறக்கும்போது அதோட ரத்தமும் முழுசாக வெளியேறிடும். அதுக்கு வலியுமே பெரிய அளவில் இருக்காது. இதையும் தாண்டி நம்ம அந்த பிராணிகளோட தொண்டை பகுதியில் அறக்கிறதுனால எந்த ஒரு சித்திரவதையுமே இல்லாமல் உடனே உயிர் போயிடும். ரத்தம் முழுசாக வெளியேறிடும். ஏன்னா எந்த ஒரு ரத்தத்தையுமே நம்ம சாப்பிட்றது அப்படின்றது நம்ம உடலுக்கு மிகப்பெரிய கேடு. இது அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஏன்னா கழுத்தில் வெட்டி சாவடிச்சாலோ இல்லை உருட்டுக்கட்டையை வச்சு நச்சுன்னு சாவடிச்சாலோ தண்ணியில் முக்கி சாவடிச்சாலோ அது அந்த பிராணிக்கும் நரக வேதனை. அந்த ரத்தமும் முழுசாக வெளியேறதுனால சாப்பிடக்கூடிய நமக்கு தான் அது தீங்கு. இது தாங்க ஹலாலு. ஒரு பிராணி அறக்கும் போது கூட ஒரு ஜீவகாரியத்தோடு அறக்கணும். சாப்பிடக்கூடிய நமக்கும் அது நலனாக இருக்கணும்னு சொல்லி தான் குரான் ஹதீஸ் சொல்லுது. இது எதுவுமே புரியாமல் எச்ச துப்புறது தான் ஹலாலு, அதுவும் பல்லு வளர்க்காமல் எச்ச துப்புறது தான் ஹலால்னு சொல்லி இப்படி இஷ்டத்துக்கு மத வெறுப்பை பரப்புது இந்த பெருசு. அது என்ன அப்படின்னா, ஒருத்த மதவரி பிடிச்ச சங்கியா மாறிட்டாலே அவனுக்குள்ள ஒரு நோய் ஒன்று ஏற்படும். எது நடந்தாலும் அதுக்கு முஸ்லீம் தான் காரணம், என்ன ஆனாலும் அதுக்கு முஸ்லீம் தான் காரணம்னு சொல்லியே பழகக்கூடிய அளவுக்கு ஒரு மனநோயாளியாவே மாறிடுவாங்க. இப்படி தான் ஒரு சங்கி கிட்ட அவன் முன்னாடி சொல்லிச்சான், ஏங்க நான் மாசமா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிச்சான். எது மாசமா இருக்கிறியா, இதுக்கும் முஸ்லீம் தான் காரணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டத்தையே ரெடி பண்ணி வச்சிருக்கிறானுங்க. அதனால மக்களே, உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இது மாதிரியான மதவெறி பிடிச்ச மனநோயாளிகள் கிட்ட கொஞ்சம் உசாராவே இருங்க. மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வரட்டுமா? ஓகே, இன்னைக்கு மசாலாவோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா, மசால் வடைதாயா. பரா